Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Sunsun Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேசலாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத எஸ்எம்சியை யூஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு சிபி ரெஜிஸ்டர் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பிளைண்டாக பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ, அந்த ரூல் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் பர்சனல் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது கிளிக் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னும் நான் வந்து எனக்கு ஃப்ரீ வந்து இன்னும் வெக்கேஷனில் தான் இருக்கேன். ஸோ டுமாரோ தான் நான் ஃப்ரீ ஆவேன். அதனால் இன்னும் என்னால் இந்த மந்த்து ஒரு 2 ட்ரேடு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மந்த்து ஃபுல்லாக வெக்கேஷனில் போயிட்டனால இந்த மந்த்து நான் ஒர்க் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, யூரோஎஸ்டி கோல்டு வந்து பார்த்தலாம். ஓகே, இது வந்து நான் வந்து டிஸ்கார்டில் கொடுத்த அப்டேட். இது எதுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ யூரோஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே போகிறதா தான் இருக்கும் இதோட பே. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் பை மந்த்லியில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ மந்த்லியில் நமக்கு ஒரு லோவை பிரேக் பண்ணி நமக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்குது மந்த்லி. ஓகேங்களா? ஸோ மந்த்லி டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நமக்கு மந்த்லி இப்போது ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? மந்த்லிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா டைம் ஃப்ரேமும் ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ மந்த்லியோட ஹை அண்ட் லோவை இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் சப்ளைஸை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சப்ளை இன்னும் ஃபெயில் ஆகலை. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு சப்ளை ஃபெயில் ஆகலை. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ளைஸ் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த சப்ளையில் போயிட்டு மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே வரலாம். ஓகேங்களா? இப்படி கூட இருக்கலாம். ஸோ நம்ம மந்த்லி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? மார்க்கெட் ஏன் மேலே போகிறோம் அப்படின்றது நமக்கு ஒரு 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 விஷயம் தெரிஞ்சாகணும். என்ன காரணம் அப்படின்ட்டு. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நம்ம டெய்லியிலே வந்து பெரிய டைம் ஃப்ரேம் தான். ஸோ வீக்லி என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லியும் பார்த்தீங்கன்னா டவுனில் தான் இருக்குது. டெய்லிக்கு போகிறோம். டெய்லி அப் ட்ரெண்டில் இருக்குது. அப்போது நம்ம மாஸ்டர் ட்ரெண்ட் அப்படின்றதும் மதர் ட்ரெண்ட் அப்படின்றதும் நமக்கு டெய்லியாக நம்ம இப்போ எடுத்துக்கிட்டாலும் அந்த டெய்லின்றது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மதர் ட்ரெண்டுன்றது டெய்லியாக நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போது நமக்கு டெய்லின்றது இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகிறான். நமக்கு இன்னும் ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே கம்ப்ளீட் ஆகலை. கீழே வர்றதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகலை. அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஃப்ளிப் என்ட்ரி வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெய்லியில் எடுத்துக்கிட்டோம். நம்ம இப்போ 4 ஹவரில் ட்ரேடு பண்ணுறதுக்கு உள்ளே இறங்கலாம். ஓகேங்களா? ஸோ ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்புக்கு மார்க்கெட் வரணும். ஃப்ளிப்புக்கு வந்துட்டு பை ஆகணும். இதுதான் ரூல். ஓகேங்களா? ஸோ டெய்லியில் ஓகேங்களா? இப்போ 4 ஹவரில் நம்ம ட்ரெண்டை பிடிச்சி சின்ன ட்ரேட்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ அதனால் இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து நான் ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு நான் எங்கேருந்து வரேன் பாருங்கள். மந்த்லியில் இருந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த டிமாண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? எதுக்கு இந்த டிமாண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லோ அண்ட் இந்த ஹை ஏதாவது ஒன்று பிரேக் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு பிளான் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல பிரேக் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ ட்ரெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4 ஹவர்லையும் பையில் தான் இருக்குது. டெய்லியிலும் பையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம சிம்பிளாக இந்த டிமாண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே குட்டியாக ஒரு டிமாண்ட் இருக்கும் பார்த்தீங்களா? இது கிடையாது. இதுக்கு அடுத்த கேண்டல் சின்னதாக இருக்குன்றனால இந்த கேண்டலை வந்து நான் எடுக்கிறேன். ஓகே, இது வந்து ஃப்ளிப்பு. ஆனால் மார்க்கெட் இதை ஃபெயிலியர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதை ஃபெயிலியர் பண்ணிட்டோம் கீழே வரலாம். ஓகேங்களா? அப்போது இந்த ஃப்ளிப்பை தூக்கிட்டு
இத இந்த ஒரு ட்ரெண்ட் மாரி இருக்கு பார்த்தீங்களா? சின்னதா. இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அதாவது இன்டிஸ்மென்ட்டா நம்ம எடுத்துக்கிட்டு, இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம வந்து பை வந்து போலாம். ஓகேங்களா? இந்த டிமாண்ட்ல பை வந்து போயிட்டு, இந்த ஹைல நம்ம டிபிய வந்து எக்ஸிட் பண்ணலாம். சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம 1 ஹவர்ல போய் பார்க்கலாம். 1 ஹவர்ல என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட் ட்ரெண்டோட இருக்கு. ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்ல மிட்டிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கான். ஸோ இந்த டிமாண்ட்ல கண்ட்ரோல் எடுத்திருக்கான். இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆர்டர் பிளாக் வந்து கிடைக்குது. நமக்கு எல்லா சைனும் மெர்ஜ் ஆகுது. இன்டியூஸ்மென்ட் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஸோ இங்க நம்ம என்ட்ரி போகக்கூடாது. கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் என்ட்ரி போகணும். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி. ஓகேங்களா? எஸ்எல்ல போகாம இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு பை வந்து ட்ரை பண்ணலாம். அப்போ கீழ இங்க வந்து இந்த டிமாண்டுக்கு மேல இருந்து கீழ வரணும் தானே. இந்த டிமாண்டுக்கு வரணும். அப்போ மேல இருந்து கீழ வரணும். அப்போ நம்ம 15 மினிட்ஸ்ல இங்க இருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா, இது வந்து ஒரு பிஒய்ஸா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து வெக்கேஷன்ல இருக்கனால நாய்ஸ் வருது. என்னால வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஓகேங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இத லோவா எடுத்துக்கலாம். இதையும் லோவா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்க லோ நமக்கு வந்து அவசியம் இல்ல. செகண்ட் இருக்க லோவா வந்து நம்ம சோச்சா வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரெண்ட் வந்து 15 மினிட்ஸ்ல சோச்சுன்னு வந்து காட்டுது. இந்த சோச் எதுக்கு நடந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒன்ஸ் பார்த்துடணும். இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. டிமாண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஃபெயிலியர் பண்ணிட்டான். அப்போ இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. இந்த டிமாண்ட ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணியிருக்கான்? மிட்டிகேஷன் பண்ணிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஃபெயில் பண்ணியிருக்கான். சோச் வந்து கொடுத்துட்டான். பாடி க்ளோஸ் வந்து கொடுத்துட்டான். எதுக்கு இந்த இடத்துல ரியாக்ஷன் பண்ணி போயிருக்கான்னா, இங்க இருக்கக்கூடிய பை ஆர்டரை விட இங்க இருக்கக்கூடிய செல் ஆர்டர் வந்து அதிகம். அதனால ரியாக்ஷன்ன்றது வந்து காமனா வந்து நடக்கும். ஓகேங்களா? ரியாக்ஷன் பண்ணி ஃபெயில் பண்ணியிருக்கான். அப்போ இந்த சோச்ன்றது கன்ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்டியூஸ்மென்ட் பார்க்கணும். இந்த சோர்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மேனுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பக்காவா வந்து கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் வந்து பார்த்துடணும். இது செஷன்ஸ் வந்து பார்த்துடணும். ஸோ லண்டன் வந்து இந்த இடத்துல டர்ன் பண்ணி கூட்டு வந்திருக்கான். இந்த மிட்டிகேஷன் நடந்து இந்த மூவை நியூயார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நியூயார்க்ல இருக்கக்கூடிய இந்த சப்ளை அண்ட் இந்த நியூயார்க்ல இருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹைலி வேலிட். ஓகேங்களா? இன்னும் இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. ஸோ இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் எடுக்காம கொஞ்சம் மேலே போயிட்டு இருக்கான். நமக்கு இப்படியே போயிட்டு இங்க வந்தானா நமக்கு 15 மினிட்ஸ் ட்ரெண்டு, 15 மினிட் சப்ளை, என்ட்ரி, ரீஃபைன்மெண்ட் 5 மினிட், என்ட்ரி 1 மினிட். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னா இங்க கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம இந்த லோவை பிளேஸ் பண்ணிக்கலாம். 1:5-6 கண்டிப்பா கிடைச்சிரும். இதெல்லாம் வந்து இன்ட்ராடே என்ட்ரிஸ். ஓகேங்களா? நமக்கு பொசிஷன் எங்க எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட்ல இருந்து பொசிஷன் எடுக்கணும். இங்க இருந்து நான் இப்போ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி செட்டப் கொடுத்தோம் பார்த்தீங்களா? இதே மாதிரியே மினிமம் நம்மளோட டைம் ஃப்ரேம் மினிமம் பண்ணி மேலே போயிடணும். ஓகேங்களா? நல்ல பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து 15 மினிட்ஸை பற்றி பேசணும் பார்த்தீங்களா? இதில் 5 மினிட்டை பற்றி பேசிடலாம். 15 மினிட்ஸ் சப்ளை, 5 மினிட் ரீஃபைன்மெண்ட். ஸோ 5 மினிட் ரீஃபைன்மெண்ட் இருக்கு. கன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக பார்க்கணும். எஸ்எம்சியை யூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்தால் ஜாக்பாட் செட்டப் நம்மளே கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, 5 மினிட் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? மார்க்கெட் வந்து 5 மினிட்டை எடுத்துட்டானா 1 மினிட்க்கு ஷிஃப்ட் பண்ணி சின்ன இதில் மைக்ரோவில் நம்ம என்ட்ரியை போட்டு எஸ்எல் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு எஸ்எல் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ இதுக்கு லாட்டை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி வைக்கணும். வைக்க தெரியலனா ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ட்ரியை போட்டுட்டு நம்ம இந்த லோ வரைக்கும் பண்ணால் போதும். இங்கே இருக்கக்கூடிய லோ வரைக்கும் பண்ணலாம். இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் வரைக்கும் பண்ணாலே போதும். 1:6-7 கண்டிப்பாக பண்ண முடியும் இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா 1:6-7 பண்ண முடியலனா கூட 1:4 கூட பண்ண மாட்டோமா? அது ப்ராஃபிட் தானே. ஸோ இதுதான் வந்து ஹீரோயிஸ்டியோட செட்டப். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுக்காமலும் மேலே போகலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா நம்ம வந்து ஒரு எஸ்எல் ட்ரேட்லேருந்து எஸ்கேப் ஆயிரும். சிம்பிள். ஓகேங்களா? ஓகே, இப்போ கோல்டு வந்து பார்த்தலாம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப்பு கொடுத்துருக்கு. இங்கே கீழே ஒரு டிமாண்ட் கொடுத்துருக்கு. ஸ்வீப் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்து ஏறி போயிருக்கான். ஓகேங்களா? சிம்பிள். இங்கே
இது வந்து நமக்கு லிக்விடிட்டி. ஃப்ளிப்பு நமக்கு டிமாண்டு. கீழே இருக்கக்கூடிய இதுவும் நமக்கு டிமாண்டு. ஹைலி வேலிட். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒன்று இருக்கே, இதை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் தான் தோணுது. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் இதை லிக்விடிட்டியாக எடுத்தானா இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துட்டு மேலே போயிடுவான். இதை ஃபெயில் பண்ணிட்டானா இதை கண்ட்ரோல் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்வீப் பண்ணிட்டு போயிருக்கான். ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி தான். ஓகேங்களா? அப்போது இதுலேருந்து பை இருக்குது, இதுலேருந்து பை இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த லோ எடுத்துட்டான் அப்படின்னா மார்க்கெட் ஒரு டெம்பரவரி செல் போயிட்டு எகைன் மறுபடியும் ஒரு பெரிய பை போயிடுவான். ஏன்னா கோல்டோட கேரக்டர் பையில் இருக்கு. இப்போ நல்லா பை போயிட்டு இருக்கான். ஓகேங்களா? சோச் கொடுத்துட்டான். இந்த லோவை எடுத்து சோச் கொடுத்தானா அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு பை. ஓகேங்களா? இந்த 2 டிமாண்ட்லேருந்து பை. இது கிடையாது. இது ஒரு சூப்பரான லிக்விடிட்டி. ஓகேங்களா? சிம்பிள் தான். கோல்டில் பேசுகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் இது வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். சப்ளைலேருந்து செல் பண்ண சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து சப்ளைக்கு இன்னும் வரல. ஸோ வெயிட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன் மார்னிங்கு. இது இது எப்படி யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இன்னும் அப்டேட் அப்படியே வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ டிஸ்கார்டில் வந்து இந்த அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஃபோட்டோ வந்து ப்ளேஸ் பண்ணுற பாருங்கள். ஓகே, எதை பேஸ் பண்ணி நான் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர் பேஸ் பண்ணி கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணிட்டான். அதுக்கு முன்னாடி ஒரு ஹையை அடிச்சுட்டு அப்புறம் லோ பிரேக் பண்ணியிருக்கான். அப்போ இந்த சப்ளை ஹைலி வேலிடு. ஸோ நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டு இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே இந்த ஹையை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த ஹையை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு ஃபுல்லாகவே லிக்விடிட்டி தான். ஆனால் இந்த ஹையை தூக்கிட்டு இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 விதமாகவும் சொல்கிறீங்களே, எப்படி நம்ம என்ட்ரி போகிறதுனா கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போய்க்கலாம். பிரச்சனை இல்லை. கன்ஃபார்ம் கொடுத்துச்சுன்னா என்ட்ரி போகிறோம், இல்லைனா நோ என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கீழே இருக்கான். இதுக்கு முன்னாடி நான் இங்கே என்ன கொடுத்துருந்தேன்னா மேக் இட் பை கன்ஃபர்மேஷன் அண்ட் டேக் என்ட்ரின்னு வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இருந்து மேலே வரணும். ஆமாம் தானே? கீழே இருந்து மேலே வரணும். அப்போது கீழே இருந்து மேலே வரும்போது இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம், இன்ட்ராடே பண்ணணும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னா 4 ஹவர் 15 மினிட்ஸ் லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லோ டைம் ஃப்ரேமில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவை எடுத்திருக்கு, ஹையை எடுத்திருக்கு. ஸோ இது வந்து ஃப்ளிப்பு. ஓகேங்களா? ஸோ ஃப்ளிப்பு தான் நான் ஒன்ஸ் பார்த்துடலாம். சப்ளை இந்த கேண்டலோட லோ பார்த்தீங்கன்னா 37962. இந்த கேண்டலோட ஹை 37961. ஓகே, ஒரு பாயிண்ட் இம்பேலன்ஸ் இருக்கு. இருந்தாலும் இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. அப்போ இதுக்கு ஓகே இந்த டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ கீழே இருந்து மேலே போகிறதுக்கு இந்த டிமாண்டில் பை என்ட்ரி வந்து இருக்கு. இப்போ இதில் பை என்ட்ரி போடுறோன்னு வச்சுங்க. ஓகேங்களா? இதுதான் ஒரு ஹிடன் லாஸ்ட் லிக்விடிட்டி. இங்கே வந்து நம்ம டிபி செட் பண்ணாலே நமக்கு 1:4 1:5 கண்டிப்பாக கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு ட்ரை பண்ணுறோம், டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சப்ளைக்கு டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 1:17 கிடைக்கும். இந்த லிக்விடிட்டி வரைக்கும் டார்கெட் பண்ணாலே போதும் 1:14. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்ட்ராடே. சிம்பிள் தான். ஸோ கீழே இருந்து மேலே வரும்போது ஒரு சின்ன ட்ரேடு வந்து பண்ணலாம். இன்கேஸ் நம்ம மேலே இருந்து கீழே செல் பண்ணுறது தப்பாக போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு சின்ன லாஸாக இருக்கும். இது ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவே டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு ஓவராலாக. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த மார்க்கிங்கோட மீனிங். இப்படியும் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ என்னால் தான் ட்ரேட் பண்ண முடியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வெக்கேஷனில் இருக்கேன். ஸோ டுமாரோவோட என்னோட வெக்கேஷன் முடிவுக்கு வருது. வெக்கேஷன் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறமா என்னோட ட்ரேடை வந்து இந்த மந்த்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் என்னோட ப்ராஃபிட்ஸை வந்து எவ்ரிடே அப்லோட் வந்து பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோவுக்கு புதுசுனா, இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. ஓகேங்களா? ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோனால நீங்க ஏதாவது லேர்ன் பண்றீங்க, ஏதாவது ஒரு விஷயம் நீங்க கத்துக்கிறீங்க, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டாடா, பாய் பாய். தேங்க் யூ.